ஏன் நம்ம சேனலுக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களாமே? அப்படியா? ஆமாம்மா, 50 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 50 சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் எல்லாரும் பாருங்கள், பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்க. இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ பாருங்க. என்ன உன் மாமியா கறி வரலங்க? உன் மைனா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போயிடுவா போல ஊருக்கு. என்ன தெரியலம்மா, அது அவியில தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? அவகிட்ட போய் கேட்கணுமா? உன்கிட்ட தானே கேட்கணும். நீ தானே பொண்டாட்டி நீ கூட்டிட்டு போய் எங்கள் தங்க வச்சு காமிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. அப்போ உன்கிட்ட தான் கேட்கணும். மதிக்காதவங்க வீட்டுக்கு எப்படி வருவாவ? நீங்கள் போவீங்களா? உங்களை ஒருத்தர் வான் கூப்பிடாத வீட்டுக்கு நீங்கள் போவீங்களா? எங்கள் அம்மா எப்படி வருவாவ? அவையெல்லாம் வரமாட்டாவ. பெரிய மாவா வீட்டுக்கு மட்டும் போகிறால, ஏன் சின்ன மாவா வீட்டுக்கு வர வேண்டியதானே? ரெண்டும் அவத்தத்த மாவா தானே. இங்கே அதுக்கு தான் எங்கள் அம்மா வரணும். எங்கள் அம்மா வரணும்னா என்னை பார்க்க தான் வரணும். நான் தான் எங்கள் அம்மாவை போய் நேற்றே பார்த்துட்டேன்ல, என்ன தான் பார்த்துட்டாவில்ல, அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ண போகிறாவ? எனக்கு என்னல மரியாதை இருக்குது? ஒரு சம்மந்தின்ட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியுதா? சம்மந்திக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலல்லத்தே, அதான் எங்கள் அம்மா வரமாட்டாவே. அது இல்லைல்ல, அங்கே மாமியா கறி இல்லை உன் அக்கா வீட்டுக்கு, அதனால இஷ்டத்துக்கு கூத்தடிக்கிறீங்க. இங்கே நான் இருக்கேன்னா அது உங்களுக்கு இடஞ்சலா இருக்குது. இப்போ நானும் இல்லைன்னா அந்த கூத்தடிப்பி எல்லாம் சேர்ந்து, அதானே? நீங்கள் ரொம்ப புத்திசாலியத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. அது கரெக்டு தான். நீங்கள் எப்போத்த போவியே? நீங்கள் போனோன்னு நான் கூப்பிட்டு கூத்தடிச்சுக்கிறோம். நான் வேதனையில் பேசுறது உனக்கு நக்கலாக இருக்கோ? நக்கல் பண்ணி காமிச்சிட்டு இருக்கியோ என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தே, நீங்கள் என்ன வேதனைப்படுத்தணும்னு பார்த்தியே பாருங்க. அதை நான் அந்த பந்தை அப்படியே திரும்ப உங்களுக்கு அடிக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நல்ல பதிலுக்கு பதில் பேச கற்றுக்கிட்டா, நல்லா முன்னேறிட்டாமா, நீ நல்லா பொழைச்சிப்பா. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் தே, நீங்கள் சொல்லி கொடுத்த பாடம் தான். காப்பி எடுத்துட்டு வரேன். வேணாக்கா, நேற்றுலாம் வரலையே, சும்மா எட்டி பார்த்துட்டு போகும் தான் வந்தேன். காப்பிலாம் வேணாம், நான் வரேன். லலிதா வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாம் தான் இருக்கேன். என்ன உங்கள் தம்பிக்கிட்ட படுற பாடு பெரும் பாடாக இருக்கு போங்க. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டும் கேட்க மாட்டேங்கண்ணம்மா. என்ன பண்ணனே தெரியல போ. அவையெல்லாம் இனிமேல் திருந்த மாட்டாங்க தான். வளர்ப்பு எப்படி உங்கள் அம்மா அப்படி வளர்த்து விட்டுருக்காவ. சும்மா எங்க அம்மாவை சொல்லிட்டு இருக்காதுமா. என்னையும் தான் எங்க அம்மா வளர்த்தாவ. சும்மா எங்க அம்மாவெல்லாம் திட்டுற வேலை வச்சுக்கப்படாது என்கிட்ட. ஆமாம், உங்கள் அம்மாவை சொல்லணும் உங்களுக்குலாம் கோவம் வரும். நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீங்கள் எல்லாமே வந்து பார்க்குறீங்க, நான் தானே அவர்கிட்ட இருந்து கஷ்டப்படுறேன். சும்மா இருங்கங்க, அவன் ஏதோ ஒரு கோவத்தில் பேசுகிறா, பேசிட்டு போட்டோம். அமைதியாக இருந்து நீங்கள் ஏன் குறுக்கால போறிய? நான் கிளம்புறேன்க்கா. ஏன் இருந்துட்டு போ, செத்த நேரம் இருந்துட்டு போமா, போய் அழுதுட்டு கிளம்பாதே. இருக்கட்டுக்கா, நான் பிறகு வரேன். ஏன் எப்படி பேசுறீங்க? ஒரு ஆள் இருக்கும் எப்படி பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது. மூஞ்சில அடிச்ச மாதிரி ஏன் பேசுறீங்க? அவன் வேதனையை யார்கிட்ட சொல்லுவா? நம்ம கிட்ட வந்து ஏதோ சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அது கேட்கலன்னு பாட்டு உள்ள போனால நீங்க. எங்க அம்மையை என் முன்னாடி ஏசுவா, நான் பார்த்துட்டு இருக்கணுமோ? யாரு தப்பு பண்ணாலும் எல்லாம் அவையே பெத்த தாயை தான் ஏசுவாவே. இப்ப நானே ஒரு தப்பு பண்ணிட்டுனா எங்க அம்மையை தான் ஏசிய எல்லாம். அத மாதிரி தான் அதுவும் அவைய உங்க தம்பி பண்ற தப்புக்கு அவைய அம்மையை ஏசிட்டு போறா. உங்க அம்மையை நீங்க பொறுத்து தான் போகணும். என்னாலலாம் எங்க அம்மையை ஏசுறத கேட்டுட்டு இருக்க முடியாது. எல்லாம் அவனால வந்தது. அவனுக்கு இருக்கட்டு, அவன் வரட்டும், என் கண்ணுல மாட்டட்டு, அவனை பேசிக்கிறேன். இப்ப சொன்னீங்களா இது சரிங்க. உங்க தம்பி நாளைக்கு கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு வாழ வந்த பிள்ளைகிட்ட மூஞ்ச கட்டாதீங்க. எங்க போனா இதுல ஆளை காணோம். இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரோ? எங்க போயிட்டு வர லலிதா? ஆளை காணோம்னு தேடிட்டு இருந்தேன். கடைக்க போயிருந்தா? இல்ல மனுஷா, உங்க மைனி வீட்டுக்கு போயிட்டு வரேன். உங்க அண்ணன் என்ன கேள்வி கேட்கிறாரு என்ன பார்த்து? எல்லாம் உமரால தானே. இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன் எல்லார்கிட்டையும். எங்க அண்ணன் உன்னை கேள்வி கேட்டானா? என்ன கேட்டாவே? என் எதிரில் எங்க அம்மாவெல்லாம் இப்படி ஏசாத அவ்வளவுதான் அப்படின்னு விட்டாரு என்ன பார்த்தவரு. பின்ன என்கிட்ட ஏசுற மாதிரி அவன்கிட்ட போய் எங்க அம்மையை ஏசுனா அவன் சும்மா இருப்பானா? நீ ஏன் போய் அவன்கிட்ட ஏசுனா? இவன் குடிக்கானே திருந்தாம இருக்கானே என்ன பண்ணாரு. அதான் நான் சொன்னேன், அவரு திருந்த மாட்டாரு தான், வளர்த்து சரியில்லை, உங்க அம்மையை சொல்லணும்னு. அது ஒரு தப்பா? ஆமா அதானே. அவன் எதுக்கு உன்கிட்ட எப்ப பாரு குடிக்கிறானு என்ன பத்தி கேட்கான்? குடிச்சிட்டு இருக்கான்னு தெரியாது. அது ஒரு கேள்வியா? எப்ப பாரு என் பொண்டாட்டிய பார்த்து அவனுக்கு இருக்கட்டும் இன்னைக்கு. என் மனுஷா சும்மா இரும். நீ வேற போய் அங்க எதுவும் 7:30 இழுத்து வைக்காத எனக்கு. இல்ல, ஒரு வாட்டி அவனை கேட்டாதான் இனிமே என் விஷயத்துல தலையிட மாட்டான். அது என்ன எப்ப பாரு திருந்த மாட்டான்னு இந்த கேள்வி கேட்க போய் தானே நீ அவன்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கா. அவன் கேட்காம அவன் பாட்டுக்கு இருந்தான்னா நீ இந்த வார்த்தையை சொல்லியிருப்பியா?